Welcome to AB Math channel. Chapter 2 Numbers and Sequences. Example 2.56. Find the sum of அப்படின்னு சொல்லி 3 series கொடுத்துருக்காங்க. Subdivision இருக்கு. இதில் first subdivision first பார்க்கலாம். 1 square plus 2 square up to 19 square. இப்போ இதுக்கு நமக்கு டைரக்டாக ஃபார்முலா இருக்கு. Sum of the square of first n natural numbersக்கான ஃபார்முலா. அதாவது 1 square plus 2 square up to n square. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா n into n plus 1 into 2n plus 1 divided by 6. So, the last term தான் n எடுப்போம். So, இங்க என்னோட வேல்யூ வந்து 19. So, 19 into 19 plus 1 na 20. 2 into 19 na 38 plus 1 na 39 divided by 6. So, 2 3s are 6. 1 3s are 3. 3 3s are 9. 2 ஆல அடிச்சிங்கன்னா 10 2s are 20. So, இந்த 3 numbers first 19ஐயும் 13ஐயும் multiply பண்ணிக்கலாம். 3 9s are 27, 2 1 3s are 3 plus 2 5, 119 19 add பண்ணிங்கன்னா 247 எழுது into 10 போட்டோன்னா 2470. இது first subdivisionக்கான answer. Second subdivision கொடுத்துருக்காங்க பாருங்க 5 square plus 10 square plus 15 square and so on 105 square கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இருக்குன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு அதாவது 1 + 2 + அப்படின்னு தான் ஃபார்முலா இருக்குது. சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா இருக்குது. ஸ்கொயர் கியூபுக்கான இருக்குது. ஆனால் இது எப்படி இருக்குன்னா 5 square + 10 square அப்போ இதுக்கான டைரக்ட் ஃபார்முலா இல்லை. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஃபார்மெட்டுக்கு இதை கன்வெர்ட் பண்ணணும் கொடுத்துருக்க சீரீஸை. அப்போ இந்த ஒவ்வொரு டேர்மும் பார்த்தீங்கன்னா 5ஓட மல்டிப்ளைடாக இருக்குது இல்லையா, மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருக்குது எல்லா டேர்ம்ஸும். ஸோ 5ஐ காமன் எடுக்கலாமா? இந்த 5ஐ காமன் எடுக்கிறப்ப என்னென்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இல்லாட்டி இதை ஒரு ஸ்டெப் வேணால் புரியாதவங்களுக்காக நான் இந்த இன்னொரு ஸ்டெப் வேணால் எழுதிக்கலாம். 5னா இது வந்து 5 × 1 square இப்படி எழுதலாம் இல்லையா. அதேமாதிரி 10 5 × 2ன்னு கூட எழுதிக்கலாம். 3 5 × 3 சாரி 15 5 × 3ன்னு கூட எழுதிக்கலாம். அதே மாதிரி 105 5 × 21 இப்படி கூட எழுதிக்கலாம் இல்லையா. எல்லாமே ஒரு மீனிங் மாறாது. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு டேர்மில் வந்து எதை காமன் எடுக்கலாம்? 5ஐ காமன் எடுக்கலாம். அப்படி இந்த 5ஐ காமன் எடுக்கிறப்ப இந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்கொயர் வந்து 5க்கும் இருக்கும், ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய 2 டேர்முக்குமே தான் இந்த ஸ்கொயர் காமன். ஓகேவா? அப்போ நான் எதை காமன் எடுக்க போகிறேன்? 5 ஸ்கொயரை காமன் எடுக்க போகிறேன். ஒவ்வொரு டேர்ம்லேருந்து 5 ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் 1 square plus 2 square plus 3 square and so on plus 21 square. ஓகேங்களா? இப்போ எனக்கு சம் ஆஃப் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான அந்த ஃபார்முலா ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. சரியா? அப்போ இந்த 5 ஸ்கொயர்னா 25. இதுக்கான ஃபார்முலா என்ன? இதுதான் என்னுடைய n. சரியா? அப்போ n × n + 1 இல்லையா. ஸோ 21 × 21 + 1 22, 2 × 21 42 + 1 43 divided by 6. ஓகேங்களா? 1 2s are 2, 1 2s are 2, 3 2s are 6. அடுத்தது இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 7 3s are 21. அப்போ என்ன எதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இப்போ இந்த 4 டேர்ம்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். 25 × 7 × 11 × 43. ஸோ 7 × 11 77. ஸோ 77 × 25 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். வர ஆன்சரோட 43ஐ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 5 7s are 35, remaining 3, 5 7s are 35 + 3 38, 2 7s are 14, remaining 2 7s are 14 + 1 15. அப்போ 5 12 9 1 into 25 into 43 இருக்கு. ஸோ 43ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 3s are 15, remaining 1 2 3s are 6, 6 + 1 7, 3 9s are 27, remaining 2, 1 3s are 3 + 2 5, 5 4s are 20, remaining 2, 2 4s are 8 + 2 10, remaining 1, 9 4s are 36 + 1 37, remaining 3, 1 4s are 4 + 3 7. So 5 7 7 12 8. அப்போ 82,775. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். அது என்ன கொடுத்துருக்காங்க? 15 square plus 16 square and so on 28 square அப்படி இருக்கு.
நமக்கு ஃபார்முலா என்னன்னா 1லேருந்து ஃபஸ்ட்டு அப்படி 1லேருந்து தொடங்கினா தான் ஃபார்முலா இருக்குது. இது இடையில கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவங்க கேட்டிருக்கிறது 15லேருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா 1 ஸ்கொயர்லேருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சி அதில் எக்ஸ்ட்ரா எனக்கு எது வரைக்கும் இருக்குது 14 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துடும் இல்லையா. ஸோ அதை நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 28 ஸ்கொயர் இதோட சம் ஆஃப் தி வேல்யூவிலேருந்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 14 ஸ்கொயர் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை என்ன பண்ணுறேன் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான். இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் வேல்யூவை நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் டேர்ம்ஸோட வேல்யூஸ் வந்துடும். சரிங்களா. அப்போ எனக்கு n into n plus 1 into அப்போ என்னன்றது இந்த இடத்துல 28. ஸோ 28 into 28 plus 1னா 29, 2 into 28னா 56 வரும். 56 plus 1னா 57 வரும். divided by 6 minus என்னோட வேல்யூ இந்த இடத்துல என்னமா இருக்கு 14. ஸோ 14 plus 1னா 15, 2 into 14னா 28, 28 plus 1னா 29 divided by 6. இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 3 2s are 6, 1 2s are 2, 4 2s are 8. 3ஆல் 3p கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3s are 3, remaining 3, 9 3s are 27. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 14 into 29 into 19 இருக்கு. இங்கே 7 2s are 14, 3 2s are 6. 3p 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 3s are 15. ஸோ 7 into 5 into 29. இப்போ இதோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் 7714 வரும். மைனஸ் இந்த லாஸ்ட் இந்த டேர்ம் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 1015 வரும். சப்ட்ராக்ட் பண்ணால் 6699. இது தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். தேங்க்யூ.